புடினுடைய நேரடி கோபத்திற்கு ஆளாகும் அபாயம் பிரான்ஸ் எடுத்துள்ள முடிவு. வியட்நாமை தாக்கிய சூறாவளி 14 பேர் பலி, 176 பேர் காயம். கனடா அரசின் வெளியேற்ற முடிவு, மாணவ அமைப்பினர் போராட்டம். நைஜீரியாவில் பயங்கரம், டேங்கர் லொரி வெடித்து சிதறியது, 48 பேர் பலி. ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்க, இந்தியாவிடம் கேட்கிறது வங்கதேசம். இந்தோனேஷிய பயணத்தின் போது போப் பிரான்சிஸ் மீது தாக்குதல் நடத்த சதி. மனித மூளையை பாதிக்கக்கூடிய டிக்கடி, சீனாவில் புதிய வைரஸ். உக்ரைன் போர் தொடர்பில் பிரான்ஸ் எடுத்துள்ள ஒரு முடிவால் நேட்டோ நாடுகள் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடைய நேரடி கோபத்துக்கு ஆளாகும் அபாயம் உருவாகியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததை தொடர்ந்து உலக நாடுகள் பலவற்றிலும் ரஷ்யாவின் சொத்துக்கள் பல முடக்கப்பட்டன. அந்த வகையில் பிரான்சில் உள்ள ரஷ்ய செல்வந்தரின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து வரும் வருவாயை போரில் உக்ரைனுக்கு உதவுவதற்காக கொடுக்க இருப்பதாக பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு ஆயுதங்களும் உபகரணங்களும் வாங்க அந்த பணம் பயன்படுத்தப்பட உள்ளது. அதற்கு ஐரோப்பிய ஆணையமும் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் பிரான்ஸ் முதலான நேட்டோ நாடுகள் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடைய நேரடி கோபத்திற்குள்ளாகும் அபாயம் உருவாகியுள்ளது. ரஷ்ய செல்வந்தர்களுக்கு சொந்தமான $300 பில்லியன் மேற்கத்திய நாடுகள் முடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவை தொடர்ந்து வியட்நாமில் யாகி சூறாவளி புயல் தாக்கியதில் 14 பேர் பலியாகினர், 176 பேர் காயமடைந்தனர். சீனாவின் ஹைனான் தீவு மற்றும் குவாண்டாங் மாகாணங்களை யாகி சூறாவளி புயல் புரட்டி போட்டது. இதனையடுத்து அண்டை நாடான வியட்நாமின் வடக்கே உள்ள குவாங் நின் மற்றும் ஹைபோங் மாகாணங்களுக்கு இடையே யாகி சூறாவளி புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதுடன் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. சாலையோரங்களில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதேபோல் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் மின்சாரம் தடைப்பட்டன. இது தவிர 2.87 லட்சம் ஏக்கரில் அறுவைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. சூறாவளி புயல் எதிரொலியாக அங்குள்ள 4 விமான நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்த புயலில் சிக்கி வியட்நாமில் மட்டும் 14 பேர் பலியாகினர், 176 பேர் காயமடைந்தனர். சூறாவளி புயலால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் அந்நாட்டு ராணுவத்தினர் மற்றும் போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே யாகி புயல் வலுவிழந்தாலும் வியட்நாமின் வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் கனமழை பெய்யும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலை மற்றும் உயர் படிப்பு நிமித்தமாக வந்துள்ள வெளிநாட்டவர்களை விரைவில் வெளியேற்ற கனடா அரசு திட்டமிட்டுள்ளதால் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனால் அங்கு இந்தியர்கள் உட்பட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி, தொழில், வேலை வாய்ப்புகள் கனடாவில் இருப்பதால் உலகம் முழுவதும் இருந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பேர் கனடாவுக்கு செல்கின்றனர். இதில் இந்தியர்களும் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். வெளிநாட்டினர் அதிக எண்ணிக்கையில் வருவதால் தங்கள் நாட்டினருக்கு பாதிப்பு ஏற்படுவதாக அந்த நாட்டு அரசு கருதுகிறது. இதனால் இதனை கட்டுப்படுத்த புதிய திட்டம் வகுத்திருப்பதாக நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு கனடா முழுவதும் உள்ள வெளிநாட்டு பணியாளர்கள், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிராம்பட்டனில் உள்ள குயின் தெரு, ஒன்டாரியோ, பிரின்ஸ் எட்வர்ட் ஐஸ்லாந்து, மனிடோபா உள்ளிட்ட பகுதிகளில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். நாடு கடத்தலை நிறுத்து, வேலை செய்ய விடு, தங்க விடு, புலம்பெயர்ந்தோரை பலிக்கடா ஆக்குவதை நிறுத்து, இனவரியை நிறுத்து போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் போராடினர். கனடா அரசின் முடிவால் 1.5 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என மாணவ அமைப்பின் நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். பலர் அகதிகளாகும் நிலை உருவாகி இருப்பதாகவும் பலர் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே கடனில் தத்தளிக்கும் இந்தியர்கள் பலர் கனடா அரசின் முடிவால் இன்னும் பலர் பாதிப்புக்குள்ளாவர் என மாணவர்கள் கூறுகின்றனர். நைஜீரியாவில் டேங்கர் லொரி மற்றொரு வாகனத்தின் மீது மோதி வெடித்து சிதறியதில் 48 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் எண்ணெய் வளம் அதிகம் உள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பெட்ரோலிய பொருட்களை சாலை மார்க்கமாக கொண்டு செல்லும் போது வெடி விபத்து ஏற்படுவது வாடிக்கையாக நடக்கிறது. நேற்று நையர் மாகாணத்தில் உள்ள அகஜி நகரில் எரிபொருள் ஏற்றி சென்ற டேங்கர் லொரி கால்நடைகளை சுமந்து சென்ற மற்றொரு லொரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது டேங்கரில் இருந்த
எரிபொருள் வெடித்து சிதறியது. இதனால் சாலையில் சென்று கொண்டிருந்த சக வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன. மீட்பு குழுவினர் விரைந்து வந்து தீயை அணைத்து தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் வாகனங்களில் வந்த 48 பேர் உயிரிழந்தனர். நைஜீரியாவில் 2020ஆம் ஆண்டில் மட்டும் 1531 டேங்கர் லொரிகள் விபத்துக்குள்ளானதில் 535 பேர் உயிரிழந்ததாகவும் 1142 பேர் படுகாயமடைந்ததாகவும் சாலை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஷேக் ஹசீனாவை இந்தியாவில் இருந்து எங்கள் நாட்டிற்கு நாடு கடத்த வேண்டும் என வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. ஹசீனா ஆட்சியில் நடந்த குற்றங்கள் தொடர்பாக அந்நாட்டு கோர்ட்டில் விசாரணை தொடங்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக மாணவர் போராட்டத்தின் போது ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 5 வரை நடந்த குற்றங்களின் அடிப்படையில் ஹசீனா மற்றும் 9 பேர் மீது விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த வழக்கில் விசாரிப்பதற்காக ஷேக் ஹசீனா தேவைப்படுவர். எனவே அவரை இந்தியாவிலிருந்து நாடு கடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை வழக்கறிஞர் MD தாஜுல் இஸ்லாம் தெரிவித்தார். மேலும் அவர் கூறியதாவது, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக பதியப்பட்ட வழக்குகள் தொடர்பாக ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் விண்ணப்பம் தாக்கல் செய்வோம். புதிய வழக்குகளை விசாரிப்பதற்கான சட்டத்தில் திருத்தம் செய்வது குறித்து அரசாங்கத்துடன் கலந்து ஆலோசித்த பிறகு முடிவு எடுக்கப்படும். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிரான தகவல்கள், ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் நாடு முழுவதிலும் இருந்து சேகரிக்கப்பட்டு தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றார். நோபல் பரிசு பெற்ற முகம்மது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட பிறகு முந்தைய அரசு நியமித்த வழக்குரைஞர் குழு மற்றும் விசாரணை அமைப்பு பதவி விலகிவிட்டனர். புதிய நீதிபதிகள் மற்றும் புலனாய்வாளர்களை நியமித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தோனேஷிய பயணத்தின் போது போப் பிரான்சிஸ் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய ISIS தீவிரவாதிகள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்தோனேஷிய போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு போப் பிரான்சிஸ் 12 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை அவர் இந்தோனேஷியாவில் பயணம் செய்தார். அப்போது அவர் மீது தாக்குதல் நடத்த ISIS தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 7 பேர் திட்டமிட்டுள்ளதாக இந்தோனேஷிய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடந்த 2ஆம் மற்றும் 3ஆம் திகதிகளில் அவர்களை இந்தோனேஷிய போலீசார் கைது செய்தனர். இந்தோனேஷியாவின் போகர், பிஹாசி மற்றும் மேற்கு சுமத்ரா மற்றும் பங்கா பெலிடாங் தீவு ஆகிய பகுதிகளில் இந்த கைது சம்பவங்கள் நடந்தன. ஒரு தீவிரவாதி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் வில்கள் மற்றும் அம்புகள், ட்ரோன், ISIS பிரச்சார அறிக்கைகள் ஆகியவை இருந்தன. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுதலை செய்ய கோரி தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அவரது பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியினர் மாபெரும் பேரணி நடத்தினர். அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கூட்டத்தினரை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அரசு கருவூலத்தில் இருந்த பரிசு பொருட்களை விற்று ஊழல் செய்ததாக தோஷாகான வழக்கில் இம்ரான் கானை விடுதலை செய்ய கோரி அவரது கட்சியினர் பேரணி நடத்தினர். மனித மூளையை பாதிக்கக்கூடிய டிக்கடி மூலம் மனிதர்களுக்கு பரவும் புதிய வைரஸ் சீனாவில் கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகளின்படி விஞ்ஞானிகள் இந்த வைரஸை வெட்லேண்ட் வைரஸ் என்று அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த வைரஸ் முதலில் ஜூன் மாதம் 2019 ஜின்ஜோ நகரில் 61 வயதான நோயாளிக்கு அடையாளம் காணப்பட்டது. உள் மங்கோலியாவின் ஈரநிலத்தில் உண்ணி கழித்து 5 நாட்களுக்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டார். நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசினில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி நோயாளிக்கு காய்ச்சல், தலைவலி மற்றும் வாந்தி நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எதிர்க்கும் அறிகுறிகளை உருவாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் மனிதர்களுக்கு கடுமையான நோயை உண்டாக்கும் கிருமியன் காங்கோ இரத்த கசிவு காய்ச்சல் வைரஸை போன்றது என்று வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. வெட்லேண்ட் வைரஸ் உயிரிழப்பை ஏற்படுத்தும் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் என ஆய்வுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்தன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.